எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வெட்டுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு. வெட்டுத்தவன காலை தான் வெட்டுவான். வெட்டுத்தவன காலை தான் வெட்டுவான். ஏன் காலை வெட்டுவான்? ஓட முடியாது. அப்புறம் மற்றவன்லாம் வெட்டிடுவான். எதையெல்லாம் மற்றவன் கண்டுபிடிக்கிறான், இவன் எதை கண்டுபிடிக்கிறான் பாரு. எத்தனை கொலைகள். சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? 31 நாள்ல 30 நாள்ல 133 கொலைகள். தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலை 134. அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளைகள் நிறைய பேர். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொலை. வீட்டுல உள்ள புகுந்து கொலை, ரோட்ல நடந்தா கொலை. எந்த கொலையாளியாவது 30 வயசுக்கு மேல இருக்கானு மட்டும் பாரு. எல்லாம் இளைய பிள்ளைகள், இளைஞர்கள். ஒரு உயிரை கொல்ல வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை வருதுன்னா அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு பாரு. இந்த சமூகம் குற்ற சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது. சிந்தனையின் விளைச்சலே, சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை. சிந்தனையின் விளைபாடுதான், செயல்பாடுதான் இது போன்ற இழி செயல்கள். அப்ப என்ன சொல்றான் ரூசோ? என்ன சொல்றான்? நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து. அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில போடுன்றான். அப்ப ஒரு தலைமுறை எப்படி நீ உருவாக்கணும்? இது கொடிய செயல், இதை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை உருவாக்கணும். அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணணும், சுட்டுக் கொள்ளணும், தூக்கில போடணும், சிறையில் போடணும். அப்படி நீ செய்யலையே. நிறைந்த போதையில் தான் அவர்கள் வெட்டுகிறார்கள். சான்று தம்பி ஆம்ஸ்டாங்க சொல்லும் போது ஒரு பெரிய படையோடு இருப்பார். ஒரு மாநில கட்சியின், ஒரு இந்திய கட்சியின் மாநில தலைவர். அவரை போய் அவர் வீட்டு வாசலை வெட்டி கொண்டு விடலாம் என்று அந்த சிறுவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது என்றால், நிறைந்த போதை மயக்கத்தில் இல்லாமல் கத்தியை தூக்கி வெட்டியிருக்க முடியுமா என்பார். வெட்டுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு. வெட்டுத்தவன காலை தான் வெட்டுவான். வெட்டுத்தவன காலை தான் வெட்டுவான். ஏன் காலை வெட்டுவான்? ஓட முடியாது. அப்புறம் மற்றவன்லாம் வெட்டிடுவான். எதையெல்லாம் மற்றவன் கண்டுபிடிக்கிறான், இவன் எதை கண்டுபிடிக்கிறான் பாரு. எத்தனை கொலைகள். ஐயா எடப்பாடி பழனிசாமி தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குற 200 நாட்கள்ல, இந்த 2004 மட்டும் 24 மட்டும் 595 கொலைகள். இன்னும் 24 முற்று பெறல. அதுக்குள்ளே 595 கொலைகள். அது கேளுங்க சட்ட அமைச்சர். அதுக்கு எப்படிங்க அரசாங்கம் பொறுப்பு? எதுக்கு தாங்க நீங்க பொறுப்பு இருப்பீங்க? கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பார்த்தீர்களே, ஏன் எங்க மீனவ மலைச்சாமி சாவுக்கு ஒரு முத்தம் கூட போய் பார்க்கல? ஏன்? அவன் போகும்போது அங்க தண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை ஒரு போத்தலை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு செத்து கரவதிங்கன்னா ஒரு வேலை போய் பார்த்துருப்பானோ என்னவோ. ஆனாலும் நீங்க நம்பிட்டு இருக்கிறது ஒரு நாடு, இதுல ஒரு ஆட்சி நடக்குதுன்ட்டு. ஒரு கொடுமை. எனக்கு இல்ல, உனக்கு இல்ல, யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லு? யாருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ற நீ? யாருக்கு இருக்கு? தங்கச்சி சொன்ன மாதிரி வழக்கறிஞருக்கு இல்ல. அவர் என்னவோ இருக்கட்டுப்பா. வெட்டி கொலை செய்வதே எப்படி இருக்கிறது? 40 வெட்டு 50 வெட்டுன்னா என்ன மனநிலையில் சக மனிதனை வெட்டுவான்? நான் அப்ப பயணம் போயிட்டு இருக்கும்போது எங்க ஊர் ராமநாதபுரத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருந்த ஒரு பையன் வந்து என்னை பார்த்தான். சிறையிலிருந்து இப்போ தானே வந்தேன். என்னடா பண்ணேன்? ஒருத்தர் கொன்னுட்டேன். என்ன பண்ண? அதான ஒரு சின்ன பகையின கோபத்தில், இந்த சாதிய மயக்கத்தில் தான் நான் பண்ணிட்டேன்னே. என்ன பண்ணார்? அப்படியே ஓடினாருன்னா தண்டவாளத்தில் ஓடிட்டே இருந்தார். அப்புறம் அவரை போய் விரட்டி விழுத்தாட்டி வெட்டினேன்னே. ரொம்ப மனசு இப்போ வலிக்கு. என்னென்ன சும்மா வெள்ளரிக்காயை வெட்டின மாதிரி சதக்கு சதக்குன்னு பழக்குதுண்ணே மனித சதை இம்பிடுத்தானே அப்படின்னா. இதுதான் அது. என் தம்பி சொன்னது மாதிரி ஒரு குற்றவாளி போனால், கார்த்திக் சொன்னார் பாருங்க, குற்றவாளி போனால் அவருக்கு கொடும் தண்டனை இருக்குதுன்னே இல்லை. ஒவ்வொருத்தனும் 6 கொலை 7 கொலை 11 கொலை பண்ணியிருக்கான் திருநெல்வேலியில். 90 நாள் தான் வெளியில வந்துருவான். 90 நாள் தான். என்ன சாட்சி இருக்கணும்? இந்த நாடு ஒரு உயர்ந்த நீதியை வச்சிருக்கு. எந்த தவறும் செய், நீதி சான்று இல்லாம செய்யதான். சாட்சி இருக்கா கேட்கும், சான்று இருக்கா இல்ல ரிலீஸ். நீ எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சுக்கலாம், எத்தனை பேரையும் வன்புணர்வு செய்யலாம், எவ்வளவு வேணாலும் கொலை செய்யலாம், எவ்வளவு வேணாலும் ஊழல் லஞ்சம் பெறலாம். சாட்சி இருக்கா இல்ல விடுதலை. அப்படி என்ன பண்றான்? ஒரு 90 நாள் இருக்கான் அப்படியே ஜாலியா மாமியாருக்கு போன மாதிரி. யார் காசு? எவன் செத்தானோ அவன் ஆத்தால அவன் சொந்தக்காரன் கொடுக்குற வரி காசெல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிட்டு சீட்டாடிட்டு ஜெஸ் விளையாண்டுட்டு தாயக்கட்டை விளையாடிட்டு வெளியில வருவான். வந்து வேற அசைன்மெண்ட் போட்டு திருப்பி உள்ள போவான், போட்டு திருப்பி வருவான். கூலிக்கு வேலை செய்யலாம், கூலிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்திங்க. தண்ணீரால் நனைய வேண்டிய நம் தாய் நிலம் ஏன் ரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைகிறது என்பதை
சிந்திச்சு பாருங்க. ரொம்ப கொடுமை, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு, சட்டத்தின் ஆட்சி இருக்குது. ஒரு கேவலம், கேவலம் சொன்னது கேவலம்னா அது இவன் எங்க திசை திருப்பாங்க. இப்போ இத்தனை பேர் மீனவ மக்கள் வந்து நம்ம மனு கொடுக்குறாங்க, அதான் நீ வர்றாரு. சீமான் எங்க போறார், யாரை சந்திக்கிறார்? நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ரெட்ஃபிக்ஸ் அந்த உரிமையாளர் ஃபெலிக்ஸ் டெல்லியில் இருக்காருங்க, பிணை கேட்டு அவர் அணைச்சி வச்சிருந்தாரு. கொஞ்ச நேரம் அந்த அலைபேசியை தொடங்கிட்டாருங்க, ஏதோ தொடங்கிட்டார், மனைவி கிட்டே அட்டே பேச. அதை கண்டுபிடிச்சு இது டெல்லியில இருக்குன்னு போய் கைது பண்ணி கூட்டிட்டு வர்ற நீ. ஆம்சாங்கு 3 முறை எச்சரிச்சான் உன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு. அப்ப என்ன பாதுகாப்பு கொடுத்த? என்னை கூட தான் உலகம் புறா இருக்க மக்கள், என் சொந்த என் கட்சி பிள்ளைகள் உறவுகள்லாம் பாதுகாப்பாருங்கண்ணே பாதுகாப்பாருங்கண்ணேங்கிறாங்க. அது அவன் அதிகாரம் இல்லை, அது சொல்லலாம். நீ பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய நீ எச்சரிச்சேன் அப்படின்னா அது என்ன என்ன மாதிரியான பணி? எப்படி பாருங்க, இப்ப வரைக்கும் குற்றவாளிகளை திரட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடா அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன், ஒரு குழு. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையா ஆதி நாராயணன் தலைமையில் ஒரு குழு. தங்கச்சி ஸ்ரீமதி தற்கொலையா, அது கொலையா தற்கொலையா விசாரிக்க 2 நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு. அதுபோக சிபிசிஐடி விசாரணை. நல்ல படித்த என் தம்பி தங்கிகள் ஆழ்ந்த அறிவார்ந்து இதை சிந்திச்சு பாருங்க. தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா, இது உண்மை. அது தற்கொலையா கொலையா, இது நமக்கு எழுகிற சந்தேகம். ஸ்ரீமதியின் கிராமம் சின்னது, அவ படிச்ச கல்லூரி பக்கத்தில். இதை விசாரிக்க எத்தனை காலம், எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம்? அறிவார்ந்த பிள்ளைகள், தமிழ் சமூக சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க, எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? காவல்துறை விசாரணையில் என்ன பிரச்சனை? சிபிசிஐடிக்கு மாத்திரம். இந்த மாத்திரம்னாவே ஏன் மாத்திரம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். மாத்தியாச்சு. எவ்வளவு நாள் விசாரணை? இன்னும் முடிவுக்கு வரல. 2 நீதிபதிகள் விசாரணை குழு, எங்க விசாரணை? முடிவுக்கு வரல. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ரீமதி வழக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது, அது தற்கொலை தான். சிபிசிஐடி விசாரணை முடியல, அறிக்கை வரல. நீதிபதிகள் விசாரணை முடியல, அறிக்கை வரல. அதற்குள் நீதிபதி அது தற்கொலைதான் என்று தீர்ப்பு சொன்னால் எங்க போயிட்டு இருக்கடா ஒரு நாடு? சட்டம், நீதி, தீர்ப்புலாம்னு யோசிச்சுக்கணும். அவ்வளவுதான். அது எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.